அம்மாடி புது மருமகளே, மருமகளே சொல்லுங்க. சுபர்மா, உங்க அம்மா வீட்டுல தூங்குற மாதிரி 8 மணி 9 மணி வரைக்கும் இங்க தூங்க முடியாது. 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 6 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசலை கூட்டி கோலம் போட்டுறணும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு காலை டிஃபன் செய்யணும். இங்க நாங்க காலையில டிஃபன், மதியானம் தனியா, நைட்டு தனித்தனியா சாப்பிட்றோங்க. அதனால டிஃபன் செஞ்சு முடிச்ச உடனே போய் இருக்க துணியெல்லாம் துவைச்சு போட்டுறணும். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு லஞ்ச் செஞ்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக எல்லா வேலையும் பார்த்துடணுமா? சரி சரி, போய் எனக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு நீ மற்ற வேலைகளை பாருங்க. போமா. சரி. உங்களுக்குலாம் இப்போவே கட்டன் ரேட்டாக இருந்துக்கணும். இல்லைன்னா என் பிள்ளைய என்கிட்டருந்து பிரித்து கூப்பிட்டு போயிடுவாளுங்க. என்ன என் பொண்ணு காலையிலேருந்து ஃபோனே அடிக்கலை. நம்ம தான் ஒரு ஃபோனை போடுவோம் போய். ஹலோ ஹலோ, என்னம்மா? ஏம்மா காலையிலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணலை? எங்கம்மா என்னையே அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் ஃபோனே பண்ணலை. நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்னே, உன் மாமியாக்காரி அந்த வேலை விடுவா, உன் நாத்தனாக்காரி அந்த வேலை சொல்லுவா, அந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு. இப்போயே அவங்கள்ட்டலாம் கட்டன் ரைட்டாக இருந்துக்கணும். நீ என்ன பண்ணுறனா, மாப்பிள்ளை வந்தோன்னே ஃபஸ்ட்டு எதையாச்சும் சொல்லி தனி கொடுத்தன கூட்டிகிட்டு போயிடு. அங்கேயே இருந்த உன்னை ஒரு வேலைக்காரியாகவே வச்சுக்குவாங்க. நீ அதெல்லாம் கேட்காத. உன் புருஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிற வழியை பாரு. சரிம்மா, அதான் நீ முன்னாடியே சொல்லி கொடுத்தல, இப்போ நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அம்மா உடம்ப பார்த்துக்கோ. அம்மா ஃபோனை வைக்கிறேன். அப்படியா அத்தை? சரித்த, உங்கள் பையன் வந்துடும். நானும் தடிக்கிறதுக்கு ரெடி பண்ணட்டுமா? சரி, இந்தாங்க காஃபியை குடிங்க, நான் வரேன்.